சும்மா தானே இருக்கேன். பியூட்டிஷியன் கற்றுக்கிறேன், கூடவே ப்ராக்டிஸ் பண்ணுறேன். சும்மா தானே இருக்கேன். டெய்லரிங் கற்றுக்கிறேன், ப்ராப்பராக பேப்பர் கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இருங்க இருங்க, இன்னும் இருக்குது. இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையை வாழ நாம் தாங்க வழி போட்டுக்கணும். அடுத்தவங்க வழி போட்டு கொடுப்பாங்கன்னு காத்துட்ருக்கக்கூடாது. வீட்டில் சும்மா தானே இருக்கேன். த்ரெட் பேங்கிள்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி வலிமையான வாழ்க்கையை நடத்தணும்னா நம்ம மனசை நாம் தாங்க வலிமையானதாக மாற்றிக்கணும். இல்லைன்னா சும்மா தானே இருக்கேன், மாவரைச்சிடலாம். சும்மா தானே இருக்கேன், சோறு சமைச்சிடலாம். பசிக்கும்ல. சும்மா தானே இருக்கேன், வீடு பெருக்கி சுத்தம் பண்ணிடலாம். சும்மா தானே இருக்கேன், பாத்திரம் கழுவி வச்சிடலாம். வட்டத்துக்குள்ளே வாழ்கிறதுன்னு ஆயிடுச்சு. கொஞ்சம் பெரிய வட்டமாக போட்டு நம்ம வாழ்க்கையை வலிமையான வாழ்க்கையாக மாற்றிக்கலாம். நம்மளை நாமளே ஊக்கப்படுத்திக்கிற மாதிரியான வேலைகளை செய்யும் பொழுது நம்ம எப்போவுமே சும்மா இருக்கிறதா உணரவே மாட்டோங்க. உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்கோ அந்த திறமைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து உங்களோட வட்டத்தை கொஞ்சம் விரிவடைய வச்சு முன்னேறி செல்லுங்க. உங்கள் திறமைகளே கண்டிப்பாக உங்களை ஒரு நாள் மேலே கொண்டு வரும். நன்றி, வணக்கம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மற்றவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.